ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய காலை வணக்கம். இன்றைய ஆலய அற்புத நிகழ்ச்சியில் செந்தூர் முருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய திருச்செந்தூர் சேத்திரத்தை சேவிப்போம் வாருங்கள். அப்படிங்கிறது மிகவும் எல்லோராலும் மிகவும் நேசிக்கப்பட்ட ஒரு ஸ்தலமாக இருந்தாலும் அதிசயங்கள் அற்புதங்களை காட்டிலையும் அதில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை தெரிந்து கொண்டு முருகனை சேவிப்போம். 2 நபர்கள் மட்டுமே கடலுள் சென்றார்கள். அதில் ஒருவர் ராமர். அதற்கு அடுத்ததாக இந்த முருகப்பெருமான் இந்த கடலில் சென்று விட்டார் முன்னொரு காலத்தில். ஆனால் கடலில் சென்ற முருகப்பெருமான் கரையில் வந்து தங்குவப்பட்டதால் இந்த தலத்துக்கு பேர் செந்தூர் முருகன் என்று வழங்கப்படுகிறது. நம்மெல்லாம் காட்பதற்காகவும் இந்த அலைக்கடல்னு சொல்லக்கூடிய இன்றளவும் கூட மிகப்பெரிய அலைகள் வந்தாலும் கூட முருகன் இருக்கக்கூடிய இடத்தில் ஒன்றும் ஆகவில்லை. இதற்கு உதாரணம் சமீபத்தில் ஏற்பட்டக்கூடிய சுனாமியை காரணமாக சொல்லலாம். அப்போ முருகனுக்கு கட்டுப்பட்டு அலைகள் கூட ஒதுங்கி நிற்கக்கூடிய ஒரு சேத்திரம். இந்த அலைக்கடலிருந்து எடுக்கப்பட்ட இந்த முருகன் இன்றளவும் நமக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறான். தெய்வம் எங்கு இருக்கிறது? செந்தூர் என்றால் என்ன? செந்தூரம் விட்டுக்கொள்வதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். செந்தூர் என்றால் நம் எங்குமே காண கிடைக்காத அப்படின்னு அர்த்தம். பொதுவாக கடலை சார்ந்து இருக்கக்கூடிய உப்பு நீர் ஸ்தலம் சொல்லுவாங்க, வண்டல் மண் சொல்லுவாங்க. அந்த வண்டல் மண் எதற்கும் உபயோகப்படாது. உப்புச்சீர் அப்படிங்கிறது உப்பு சேத்திரம் என்று சொல்லப்பட்டது. இன்றளவும் கூட முருகனுடைய அருளால் அந்த உப்பு நீர் இருக்கக்கூடிய இடத்துல நாழிக்கிணறு அப்படிங்கிறத ஒரு நன்னீர் ஊற்று இன்றளவும் சுரந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு 50 லட்சம் பேர் போனாலும் அந்த நன்னீர் இன்னும் சுரந்து கொண்டு இருப்பது இந்த முருகப்பெருமானையும் கடவுள் இருப்பதையும் இன்றும் நமக்கு உணர்த்தி கொண்டு இருக்கக்கூடிய அதி அற்புதமான சேத்திரம் திருச்செந்தூர் சேத்திரம். மூன்றாவதாக பன்னீர் இலை. முன்னொரு காலத்தில் பன்னீர் மரங்களால் சூழப்பட்ட பன்னீர் காடு. இன்று பன்னீர் மரத்தை நாம் பார்ப்பது அரிது. ஆனால் திருச்செந்தூரில் இன்றும் அதை பார்க்கலாம். இந்த பன்னீர் மர இலைகள் தானாக முருகனுக்கு அபிஷேகம் பண்ணதாக நினைத்து கொண்டு வண்டல் மண்ணில் கூட அந்த முருகனுடைய அருளால் தான் இந்த பன்னீர் மரம் வளர்கிறது. அப்படி வளரப்பட்ட பன்னீர் மரம் முருகனுக்கு அர்ச்சனை பண்ணுவதற்காக பொதுவாக மரங்களை பற்றி பேசும்பொழுது இலையுதிர் காலத்தில் மட்டுமே தன் இலைகளை உதிக்கும். ஆனால் ஒரு கிளையில் 56 இலைகளை முருகனுக்காக உதித்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு திருச்செந்தூர் முருகனில் இன்றளவும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி உதிரப்பட்ட அந்த பன்னீர் இலைகளை கொண்டுதான் இன்றளவும் உபூதி செய்யப்படுகிறது. அந்த உபூதியாகவே அந்த பன்னீர் இலையில் வைத்து பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது. பிரதானமாக உபூதியாகப்பட்டது தூய மாட்டு சாணமாக எருவாட்டில் செய்யப்படுவது. செந்தூரில் அப்படி இல்லை. அந்த பன்னீர் இலையால் முருகனுக்காக ஒதுக்கப்பட்டது ஆலயத்தில் உருக்கப்படாதாலும் முருகன் இருக்கக்கூடிய அந்த சேத்திர மண்ணில் பன்னீர் மரம் பன்னீர் இலைகளை உதிர்த்து அதில் எடுப்பதால் அந்த மரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி இன்றளவும் கூட பன்னீர் இலையில் உபயோகித்து கொடுக்கக்கூடிய ஒரே அற்புதமான சேத்திரம் இந்த திருச்செந்தூர் முருகன். இன்னொன்று, முருகன் கருணையே உருவானவன். எவ்வாறாக அப்படின்னா, சில வருடங்களுக்கு முன் இந்த ஆலயத்தை புதுப்பிப்பதற்காக சில சித்தர்களும் சில முக்கியஸ்தர்களும் முயன்றார்கள். அப்படி முயன்று செய்யும் பொழுது அந்த மௌனகுரு சில சித்தர்களுடைய அருளால் முருகனுடைய கோயிலுக்கு மிக அருகில் அவர்களுடைய ஜீவ சமாதி இருக்குது. இதில் என்ன அதிசயம் என்றால், மிகப்பெரிய கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய சேத்திரத்திலோ அந்த வடக்கு கிழக்கு திசை பாகை சில அளவு, அதாவது அகம சாஸ்திரப்படி முருகனுடைய அருளை மட்டுமோ அல்லது அந்த தெய்வத்தினுடைய அருள் இல்லாமல் ஜீவ சமாதிகள் வைக்க இயலாது. தன்னை நீ வணங்குவது மட்டும் இல்லாமல் எனக்கு ஆலயம் எழுப்பினதுனால் உன்னையும் மதிக்கிறேன். அப்போ என்ன அர்த்தம்? முருகனை உயிரோடு கும்பிட்டா இறந்த பிறகு அவனுக்கு கொடுப்பான்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய சேத்திரம் இந்த முருகன் சேத்திரம். அதோட முருகப்பெருமான் தந்தைக்கே உபதேசம் பண்ணதை மட்டுமே கேட்டிருப்போம். ஆனால் தன் தந்தையை மதிக்க வேண்டும் சொல்லி
முருகனுடைய மனைவியாக வள்ளி வணங்கின குகைன்னு சொல்லி இன்றளவும் இருக்கிறது. இதில் உள்ளு சென்று பார்க்கும் பொழுது தன்னுடைய தந்தையான சிவபெருமான் இருக்கக்கூடிய சேத்திரமும் இங்கு மட்டும் நிகழ்கிறது. அடுத்ததாக முருகன் சற்று கோபக்காரன் என்று வர்ணிக்கப்பட்டாலும் திரு வாரியார் சாமியார் சொல்லுவார்கள், அழகன் என் அப்பன் முருகன் என்று சொல்லிதான் இந்த வாக்கியத்தை தொடர்வார்கள். இன்றளவும் கூட திருச்செந்தூர் முருகன் ஆண்டி கோலம் அல்ல, எப்பவும் ராஜ கோலத்தோடே நமக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறதுனால்தான் அவனுக்கு செந்தூர் முருகன் பெயர். செந்தூர் என்றால் அனைத்து வகை வெற்றியும் கொண்டவன், வெற்றி பெறக்கூடியவன் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த செந்தூர் முருகன் பேர். திருச்செந்தூர்னு சொல்லுவது விசேஷம் இல்லை, செந்தூருக்கு என்ன விளக்கம்? அப்போ செங்கோலாட்சி புரிகிறான் என்று அர்த்தம். இதெல்லாம் காட்டியும் மிகப்பெரிய அதிசயமான ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த முருகனை சேவிக்கும் பொழுது இரட்டை குருவை சேவித்ததுக்கு பலன் கிடைக்கும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி தன் பிள்ளைக்காக குருவாக வணங்கப்பட்டுறார். ஆதலால் இது குரு சேத்திரமாக பாவிக்கப்பட்டு குரு பயிற்சி காலகட்டத்தில் இங்கே நிகழ்வு நடப்பதை நம்ம அறிந்திருப்போம். ஆனால் தந்தைக்கே உபதேசம் சொன்னவன் அல்லவா, தன் தந்தையோடு கூட இருக்கிறான் அல்லவா. அப்போது இந்த ஆலயத்துக்கு சென்று சேவிக்கும் பொழுது குருச்சாரம் அற்றவர்கள், குரு பார்வை அற்றவர்கள் அல்லது குருவினால் பாதிக்கப்பட்டவர்கள், ஜாதகத்தில் குரு கெட்டு போனவர்களுக்கு ஒரு சேத்திரத்தில் 2 குருவை சேவித்த பலத்தை வழங்கக்கூடிய அற்புதமான சேத்திரம் இந்த திருச்செந்தூர் சேத்திரம். மூன்றாவது ஒரு அதிசய விஷயம், தன்னுடைய தாய் மாமாவாகிய சுக்கிரனுக்கு அதிபதியான பெருமாளும் முருகனுடைய அழகுக்காகவும் அவனுடைய கடல் அழகை ரசிப்பதற்காகவும் இங்கு இந்த ஆலயத்தில் இருப்பது கூடுதல் விசேஷம். அப்போது சிவன் அந்த பிரம்மாவையே பிடித்து வைத்ததனால் அந்த முருகனை சேவிக்கும் பொழுது பிரம்மாவை செய்த புண்ணியமும் கிடைக்கும். ஏன்னா பிரம்மன் என்ன சொல்கிறான், அழகா முருகா, நான் ஓம் என்னும் பிரணவத்தை சொல்லவில்லை, என்னை சிறைப்பிடித்து விட்டாய், என்னை விடுவித்தால் இன்று முதல் உன்னை கும்பிட்டால் என்னை கும்பிட்ட புண்ணியம் கிடைக்கும் என்றுதான். அதனால தான் முருகனை கும்பிட்டால் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் என்கிற ஒரு அதிக ரகசியத்தை உங்களிடம் வழங்கி இந்த திருச்செந்தூர் செல்லும் பொழுது சிவபெருமானையும் பிரம்மாவையும் விஷ்ணுவையும் சேவித்த புண்ணியம் கிடைத்து கொண்டு இருக்கிறதுங்கிற அதி அற்புதமான ஒரு விஷயம். அடுத்ததாக ஓங்காரம் எங்கே இருக்குது? ஓம் நம் எண்ணத்திலையும் நம் சுவாசிப்பிலையும் இருக்குது கிடையாது. முருகனுடைய மூச்சாகப்பட்டது நம் மனதுடைய மட்டு போகிறதா என்பதை அறிவதற்கு இவ்வாலயத்தை சுற்றி வரும் பொழுது ஒரு துவாரமாக இருக்கும். இந்த துவாரத்தில் நம் செவியை வைத்து கேட்கும் பொழுது ஓம் ஓம் என்று ஒலித்திருக்கக்கூடியது. மனிதா, ஆணவத்தை விட்டு ஓங்காரத்தை அடைந்து முருகனை சேவிப்பாயாக, முருகனிடம் சரணாகதி அடைவாக. கடலில் இருக்கக்கூடிய காற்று தென்றல் காற்றா மற்றும் வீசாமல் உன்னுடைய உள்ளத்து காத்தாவும் இருக்குது, இங்கே உயிர் மூச்சாக இருக்குதுன்னு உணர்த்தக்கூடிய மிகப்பெரிய சேத்திரம் திருச்செந்தூர். இதற்கு அடுத்ததாக நம்ம எல்லாம் அறிஞ்ச ஒரு பெரிய விஷயம் கந்த சஷ்டி விழா. இந்த கந்த சஷ்டி விழாவில் கடல் அலையா என்று சொல்லும் அளவிற்கு கடலுக்கு இணையாக கூட்டம் வரக்கூடிய ஒரு சேத்திரம். எங்கு வேணாம் கந்த சஷ்டி நடக்கலாம். திருச்செந்தூரில் பார்த்தா தான் அந்த கந்த சஷ்டியை பார்த்தனுடைய முழு பலனையும் நம்ம அடைய முடியும். அப்படிங்கிறத இன்றளவு நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்ம ஜெயா டிவி அவர்கள் அந்த நிகழ்ச்சியை பிரதானமாக ஒவ்வொரு சஷ்டி எப்பயும் வணங்குவதற்கு காரணம், இங்கு சேவித்தால்தான் அந்த கந்த சஷ்டியை அனுபவித்த புண்ணியம் கிடைக்குங்கிறத நம்ம தொலைக்காட்சியும் வழங்கி கொண்டு இருக்குது. கந்தனுடைய அருள் இருந்தால் இந்த சஷ்டியில் கரு உருவாகும். அந்த கரு அகப்பைன்னு சொல்லக்கூடிய இந்த அண்டம்னா உலகம், அகப்பைனா இந்த உலகம். அதனால தான் அகப்பட்டு கொண்டா என்று சொல்கிறது. அதனால தான் சஷ்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் சொல்லுவதற்கு இந்த உலகத்துக்கு வர முடியும். அதற்கு அந்த கந்தனுடைய அருள் வேண்டும். அதனால தான் கந்த கடவுளை அப்படின்னு பேர். அது கூட முருகன் எப்படி வழங்குறான்னா, ஒரு நாள் முழுவதும் விரதம் இருந்து பாலும் பழமும் சாப்பிட்டா அது மூலயமா குழந்தைய கொடுக்கக்கூடியது. 4வதாக திணை மாவு அப்படின்னு இங்கே படைக்கப்படுகிறது. இந்த திணையினால் செய்யப்பட்ட இந்த மாவு முருகனுக்கு மிகவும் பிடித்தது. இது நாளடைவில் நிறையா கோயில்லையும் நிறைய வழிபாட்டு முறைகளிலும் மறைக்கப்பட்டது. ஆனால் இன்றளவும் கூட முருகனுக்கு திணை மாவு நிவேதனம் பண்ணப்படுகிறது. திணை மாவும் தேனும் கொடுத்தால் புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் புத்திரத்தை வழங்கி கொண்டிருக்கிறான். கூடுதல் அம்சமாக சஷ்டி விரதம் இருக்கிறவங்களுக்கும் குழந்தை பாக்கியத்தை அருள் போலி கொண்டிருக்கிறான். ஆக சுக்கிரனால் ஏற்படக்கூடிய தோஷம், குருவினால் ஏற்படக்கூடிய தோஷம், பிரம்மாவனால் ஏற்படைய தோஷம். பிரம்மஹத்தி தோஷம் என்றால் என்ன அப்படின்னா, ஒரு நிகழ்கால ஒரு வாழ்க்கைக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஆம்புலன்ஸுக்கு வழி விடுவது மட்டும் பெருசு இல்லை, ஆம்புலன்ஸுக்கு பின்னாடி போவதே பிரம்மஹத்தி தோஷத்துக்கு சமம். ஏன்னா நிறைய விளக்கம் சொன்னாலும் வழி விடுவது எவ்வளோ சிறப்போ அதுக்கு பின்னாடியே போவது பிரம்மஹத்தி தோஷத்தை குறிக்கும் என்கிற ஒரு சிறு விளக்கத்தோட இந்த மாதிரி தோஷம்லாம் செஞ்சால் இந்த திருச்செந்தூர் முருகனை போய் செவிக்கும் பொழுது இது எல்லாம் நிவர்த்தியாகி நம்மளுடைய மறைவுக்கு பின்னாடியும் நம் சங்கதிகளை காப்பான்.
என்றும் நம்முடன் இருப்பான். நம் சுவாசிக்கக்கூடிய மூச்சு கூட அந்த செந்தூர் முருகனுக்கு உகந்தது என்பதை வலியுறுத்தி திருச்செந்தூர் செல்வது விசேஷம். திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகன் விசேஷம். திருச்செந்தூரை ஜெயா டிவி வாயிலாக இவ்வளோ அரிய பெரிய விஷயங்களை சேவித்து கொண்டு இருப்பது கூடுதல் விசேஷம் சொல்லி எல்லாம் வல்ல செந்தூர் முருகன் எப்பவும் நம் நேயர்களுக்கு துணை இருந்து நம்மளுடைய ஆயுள் பலத்தையும் அதுபோக ஆன்மீகத்தையும் மேலும் பொருளாதார வளமையும் செழிக்க முருகனை பிரார்த்தனை பண்ண சொல்லி தங்களையும் பிரார்த்தனை பண்ண சொல்லி தங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் திருப்போணம் கோரக்நாத அடிமை டி ஆனந்தாழ்வார். வணக்கம்.